வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாம்பழ சீசன் அப்படிங்கறதுனால கேரளா ரெசிபியான மாம்பழ புளிசேரி பண்ண போறோம். இது பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மாம்பழமா நாட்டு மாம்பழம் கிடைக்கும் இல்லையா, அது வாங்கினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சைஸ்ல மாம்பழம் கிடைக்கல அப்படின்னா நம்ம பெரிய மாம்பழத்திலையும் பண்ணலாம். அது வந்து நான் கடைசியா எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த குழம்பு வந்து நல்ல மாம்பழ வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பருப்பு சாதம், தொகையல் சாதம், அது எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். தேவைக்கு அப்படி நம்ம மோர் குழம்புல தொட்டுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த புளிசேரி வந்து நம்ம தொட்டுண்டு சாப்பிடலாம். ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய நல்ல டேஸ்டியான ஒரு கேரளா ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான மாம்பழ புளிசேரி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாம்பழ புளிசேரி பண்றதுக்கு நாட்டு மாம்பழம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா, அது பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து தோலை மட்டும் நம்ம அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பழுத்து இருக்கிறதுனால ஈஸியா அப்படியே வாழைப்பழ தோல் மாதிரி இதுவும் உரிக்கிறதுக்கு வந்துடும். இந்த எண்டை மட்டும் கட் பண்ணிடலாம். இத போல உரிச்சோம் அப்படின்னா இப்படி உரிக்கிறதுக்கு வந்துடும். நல்லா பழுத்துன்னா ரொம்ப ஈஸியாவே உரிக்க வரும். பாருங்க, இது மாதிரி இது போல உரிச்சு எடுத்துடலாம். இது போல எல்லா மாம்பழமும் நான் தோலை எடுத்துட்டேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம அதில் தண்ணி விட்டுக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, கிளிக் பண்ண 2 பச்சை மிளகா. இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. நம்ம தோல் எடுத்துட்டு இந்த மாம்பழத்தை சேர்த்துருவோம். மூடியை போட்டு மூடிடலாம். அந்த மாம்பழம் நல்லா சாஃப்டா வேகட்டும். மாம்பழம் பாருங்க வேக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டா வேகட்டும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாம்பழம் ஒரே மாதிரி எல்லா பக்கமுமே வேகட்டும். மூடி போட்டு மூடிடுவோம். மாம்பழம் வேகத்துக்குள்ள இது தேவையானது நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதெல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். மாம்பழம் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துடுத்து. நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம். கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். 2-3 நிமிஷத்துக்கு புளிசேரி வந்து நல்லா கொதிச்சு எடுத்து லேசா புளிச்ச தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா சிலிப்பிட்டு இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர ஆரம்பிச்சுடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நம்ம தாளிச்சுடுவோம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை அந்த குழம்புல சேர்த்துருவோம். மாம்பழ புளிசேரி சூப்பரா ரெடி ஆயிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாம்பழத்தோட இந்த குழம்பையும் சேர்த்துடலாம். இந்த மாம்பழமும் சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்புமே அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாம்பழத்தை தொட்டுண்டே வந்து இந்த சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மாம்பழம் பாருங்க நல்லா சாஃப்டா அவ்வளவு பிரமாதமா வெந்திருக்கு. அப்படியே வெண்ணெய் போல இருக்கு. இதையே தொட்டுண்டு இந்த சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. மாம்பழம் நல்ல ஸ்வீட்டா இருக்கு. மாம்பழத்துக்கே உள்ள ஒரு நல்ல வாசனை, லேசான ஒரு புளிப்பு. நம்ம இதுல வந்து கொஞ்சம் வந்து லேசா புளிச்ச தயிர் வர விட்டுருக்கோம். அந்த புளிப்பும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. காரமே இல்லை, நல்ல மைல்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப மிளகாயும் நம்ம சேர்க்கவே இல்லை. இனிப்பு புளிப்புமா ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம தாளி கரைச்ச கொஞ்சமா வெந்தயம் சேர்த்தோம். அந்த வெந்தய வாசனையோட இந்த மாம்பழ புளிச்சேரி வந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நல்ல தேங்காய் வந்து வெண்ணெய் போல அரைச்சி சேர்த்திருக்கோம். அதனால அந்த டெக்ஸ்டருமே வந்து நல்லா கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாம்பழத்தை தொட்டுண்டும் சாப்பிடலாம். நல்லா காரக்கறி, அது கத்திரிக்காய் பொடி போட்ட கறி, உருளைக்கிழங்கு காரக்கறி, வாழைக்காய் கறி, இந்த மாதிரி ஏதாவது ரோஸ்டோட நம்ம சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இல்ல
அப்பளம் வடாம் இதுவுமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி சின்ன சின்ன மாம்பழம், நாட்டு மாம்பழம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதையே நீங்க வாங்கி பண்ணுங்க. ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கல, பெரிய மாம்பழம் தான் கிடைக்கிறது அப்படின்னா தோலை சீவிட்டு நல்லா பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கடாயில வந்து தண்ணியை விட்டு உப்பு, மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த மாம்பழத்தை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 கொதி வர விட்டேன்னா போதும். மாம்பழமும் வெந்துரும். அது நேரம் கரையாம நல்ல பீஸ் பீஸா நல்லா இருக்கும். மாம்பழ பீசஸ் நீங்க மொத்தமா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொதிக்க வச்சேன்னா அந்த பழம் ஃபுல்லா கரைஞ்சு அப்படியே குழ குழன்னு போயிடும். நமக்கு பீஸே இருக்காது. நீங்க பெரிய மாம்பழம் வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாம்பழ புளிச்சை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.